இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து முதல் டெஸ்ட் மேட்சுடைய டே 3 இப்போ முடிஞ்சிருக்குது. 3வது நாள் முடிவில் மேட்ச் எந்த பக்கம் போகுதுங்கிறத டிசைட் பண்ணுற இந்த 4வது நாளுக்கு ஒரு நாள் முன்னாடி முடிச்சிருக்கிறோம். ஸோ டே 1 and 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி போயிருக்குது. 1 கம்ப்ளீட்லி இந்தியா ஃபேவரபுளாக போச்சு. 2 பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து சூப்பராக பேட்டிங் பண்ணாங்க. பட் ஆனாலும் ஓரளவுக்கு ஏதோ இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு. டே 3 பொறுத்த வரைக்கும் இங்கிலாண்டை ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு போயிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் டப்பான்னு விக்கெட்டை வரிசையாக எடுத்து இந்தியா எப்படியோ நிறுத்திடுச்சு. இப்போ லீடை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 90 ரன் லீடை எடுத்திருக்கிறாங்க நம்மளுடைய இந்தியாங்கிறது ஒரு வலுவான இடத்துல இந்தியாவை கொண்டு போய் டே 3ல சேர்த்துருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சோ அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸ் இந்த மேட்ச்ல இருக்க போகுது. ஏன் அப்படின்னா நம்பர் 1 பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே பர்ச்சேஸும் பெருசாக இல்லாத நிறைய செஷன்ஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. நியூ பால் எடுத்த உடனே ஒரு நாள் பும்ரானால ஒரு நல்ல இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியுது. அது பத்தாததுக்கு இங்கிலாந்து பவுலர்ஸும் நியூ பாலை வச்சு ஓரளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இந்தியாவுடைய பவுலர்ஸ் இது வரைக்கும் இந்த மேட்ச்சில் போட்டதை வச்சு பார்க்கும்போது ஃபோர்த் இன்னிங்ஸில் அவங்களால நியூ பாலில் நல்லா போட முடிஞ்சது அப்படின்னா இந்த தேர்ட் இன்னிங்ஸில் இந்தியாவுடைய அதாவது செகண்ட் இன்னிங்ஸில் அவங்க அடிக்கக்கூடிய அந்த டார்கெட்டுங்கிறது கண்டிப்பாக மேட்ச் அவங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்குன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இது 5th டே கடைசி வரைக்கும் போகணும், இன்ட்ரெஸ்டிங்காக யார் வின் அப்படின்னு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியாவை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 250 அதுக்கு அவங்க அவுட் பண்ணாங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த லீடுங்கிறத வச்சு பார்க்கும்போது 250 260 கிடைக்கும். இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 300 டார்கெட்டை வச்சு போகும்போது மேட்ச் இன்னும் சுவாரஸ்யமாக போகுமா, ஃபோர்த் இன்னிங்ஸை 300லாம் அடிக்க முடியுமான்றது ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். இப்போ டே 3ல மிக முக்கியமாக நடந்த விஷயங்கள் என்ன, மறுபடியும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு ட்ராப் கேட்ச். பும்ராலாம் அப்படியே இறைவா அப்படிங்கிற மாதிரி இருந்தார் பும்ரா. அந்த அளவுக்கு அது ஒரு ட்ராப் கேட்ச் மறுபடியும். ஸோ இந்த நிலைமையில பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ட்ராப் கேட்சஸை இந்தியா தவிர்த்தே ஆகணும். ஃபோர்த் இன்னிங்ஸில் ஒருவேளை இங்கிலாந்து வெறித்தனமாக மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ இந்த மாதிரி ட்ராப் கேட்சஸ் பண்ணாமல் கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்தியா வெற்றி பாதையில் நோக்கி போகிறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்க்கணும். இது முக்கியமான விஷயம். பவுலிங் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக பும்ரா அண்ட் சிராஜ் பிரசித் கிருஷ்ணாலாம் கூட கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இல்லாமல் இருந்தாலும் சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா பும்ரா அளவுக்கு அவங்களால ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியலனாலும் ஒரு நல்ல டென்ட்டை கிரியேட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க அங்கங்கே அட்லீஸ்ட் இன்னைக்கு டே 3 பொறுத்த வரைக்கும். பட் இந்த ட்ராப் கேச்சஸை தவிர்த்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்தியா இருக்குது. இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் கொஞ்சம் பிரேக் த்ரூஸ் எதிர்பார்த்துருப்பாங்க. 2 விக்கெட் இழப்புக்கு 90க்கு போயிருக்குது இந்தியா அப்படின்னா அதுக்கு 2 முக்கியமான காரணம். அதில் மிக முக்கியமானது KL ராகுல். ஏன்னா சாய் சுதர்ஷன் தான் இன்னொரு காரணம். சாய் சுதர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு குவிக் ஃபயராக ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினார். 48 பாலில் 30 ரன்ன்றது அடித்தார். பட் இருந்தாலும் KL ராகுலோட இந்த இன்னிங்ஸ், KL ராகுல் போடுற அந்த ஒரு ஐயோ என்ன டிரைவு, ஸ்கொயர் டிரைவ் செம்மையாக ஆடுறாரு, கவர் டிரைவ் செம்மையாக ஆடுறாரு, லாங் ஆனில் டிரைவு, ஆன் டிரைவ், ஆஃப் டிரைவ்னு வெறித்தனமாக ஆடிட்டு இருக்கிறார். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது அவர் ஆடுறதை பார்க்கும்போது. பட் அவரால் ஒரு பிக் ஸ்கோருக்கு கொண்டு போக முடியுமாங்கிறது தான் இந்த இடத்துல கேள்வி. ஸோ அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக இன்றைக்கி யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவுட் ஆகிட்ட காரணத்தினால் அட்லீஸ்ட் இந்த இன்னிங்ஸில் KL ராகுல் அடிச்சே ஆகணுங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க இந்திய அணி வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக இந்த மேட்ச் இப்போத்துக்கு 2 டீம் கிட்ட இருந்துமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன்லி பேலன்ஸ்னு சொல்லலாம். பிகாஸ் அதுக்கு முக்கியமான காரணம் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பர்ச்சேஸ் இந்த கிரவுண்டில் இல்லாத காரணத்தினால் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 டீமுக்குமே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுக்கணும் நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்குது இது வரைக்கும் இந்த மேட்ச். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் பக்கம் இந்த கேம் சாய போகுது, எந்த அளவுக்கு இது ஒரு வெயிட்டான ஒரு டே 4 and 5 கொடுக்க போகுதுன்னு. கண்டிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 300 அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல சான்சஸ் அவங்களுக்கு இருக்குது. 250 270 கண்டிப்பாக ஒருவேளை அவங்க பர் டேல அழகாக சேஸ் பண்ணிடுவாங்க. இங்கிலாந்து டே 4ல் பெருசாக விக்கெட் எடுக்க முடியாமல் இந்தியா பவுலர்ஸ் எல்லாம் போச்சு அப்படின்னா ஸோ 300 டார்கெட்டை நோக்கி இந்தியா பயணம் செய்ய ஆரம்பிக்கணும். டே 4ல் எந்த அளவுக்கு அடிக்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வர விடைபெறுவது உங்கள் பலம். ஓகே பாய்.